ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிக்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னோடு போராடினவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னோடு கூட இருந்து உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன்னுடைய வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில யாருடைய துணை இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவருடைய துணை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய துணை நமக்கு முக்கியம். எல்லா துணைகளும் நம்மை விட்டு ஒரு நாள் பிரியலாம், போகலாம், கைவிடலாம். ஆனால் ஆண்டவருடைய துணை மட்டும்தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் வஞ்சகம் இல்லாதவர். நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைக்கு நம்மளை கைவிடுவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்கை அவர் மீறாதவர். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷர்களை காட்டிலும், மற்றவங்க எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம ஆண்டவரை துணையா வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் நமக்கு கடைசி வர நிலைக்கு. இப்ப ஒரு ஆள் வந்துட்டு உங்க கையை பிடிச்சு, இதுல அழகா அப்படித்தான் சொல்லுவாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை. இப்ப எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் ஒரு மனுஷன் விட்டு போகும்போது ஒரு ஆள் வந்து உங்க கையை பிடிச்சு, உங்க கையை பொதுவா எங்க பிடிச்சு பண்ணுவாங்கன்னா, அந்த கையை பிடிச்சி எங்க பழக்கம் கேட்பாங்கன்னா, நீங்க கை கொடுக்கறது நான் சொல்ல வரல, இந்த இறந்த வீட்டில் பாருங்களேன், அது ஒரு வழக்கம். நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, மற்ற எல்லா ஊர்கள்லையும் இறந்தவங்க வீட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கையை தான் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி ஆறுதல் சொல்லுவாங்க. கையை பிடிக்கிறது என்பது என்னன்னா, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், துணையா இருக்கிறேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன், யார் உன்னோட இல்லைனாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன்கிறதோட அர்த்தம் தான். இப்ப எல்லாவற்றையும் விட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆள் வந்து கையை பிடிச்சு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு தைரியம் கிடைக்கும். அதையே தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை மனுஷர்கள் நம்ம கைகளை விட்டால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே என்று நான் உனக்கு சொல்றேன். வலது கையை பிடிச்சு நான் என்ன சொல்றேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவர் படைத்த இறைவன் நம்முடைய கையை பிடிக்கணும், நம்முடைய வலது கையை பிடிக்கணும். வலதுகை என்கிறது என்றால் நம்முடைய செயல்பாடுகளை குறிக்கிறது. லெப்ட் ஹேண்ட் அல்ல, ரைட் ஹேண்ட். ஒருத்தருடைய கை வலதுகை தான் எல்லா செயல்பாடுகளுக்கு அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய கையை பிடித்து நான் உனக்கு சொல்றேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை நம்மோடு கூட சொல்ற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்க போகிறேன். எல்லா கடினமான சூழ்நிலையிலும் நான் என்ன பண்ண போறேன், துணை நிற்க போகிறேன். யார் மறந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், நான் கையை பிடிச்சு நடத்த போறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல ஆண்டவர் துணை நிற்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன் அநேகருக்கு வாக்கு தந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளை ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம பைபிள்ல பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கிதியோன் என்று ஒருவன் இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிதியோன். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த இடத்துல புதுசா வருகிறவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஓரளவு சர்ச்சுக்கு போறவங்களுக்கு தெரியும் கிதியோன். இந்த கிதியோனை ஆண்டவர் கரம் பிடித்தார். இந்த கிதியோனுக்கு துணை நின்றார். இந்த கிதியோன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம முதலாவது பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கிதியோன் யாருன்னா, எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து கொண்டு வந்தவன். இந்த கிதியோனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. நல்ல விளைச்சலை விதைப்பான், நல்லா அது வளரும், நல்ல நீர் பாய்ச்சுவான், நல்ல வெயில் அடிக்கும், நல்லா வளர்ந்து நிற்கும். வளர்ந்து நிற்கும் போது என்ன ஆசை வரும் நமக்கு, அதை அறுத்து அதை களஞ்சியத்துல சேர்த்து அதை காசாக்கணும் தானே ஆசை வரும்.
அப்படி வளர்ந்து நிற்கும் எல்லா வயல்களும். அப்புறம் ஆடு மாடுலாம் குட்டி போட்டு பெருகி நிற்கும். பெருகி நிற்கும் போது இவன் ஒரு திட்டம் போட்டிருப்பான். ஆகா, இவ்வளவு களஞ்சியம் வருது, இவ்வளவு நெல் முட்டை விற்கலாம், இவ்வளவு கோதுமை விற்கலாம், இவ்வளவு ஆடு மாடுகளை நம்ம குட்டி போட்டிருக்குது, இதெல்லாம் விற்கலாம். இவன் ஒரு பிளான் போடும்போது திடீரென்று ஒரு கும்பல் வரும். ஒரு கும்பல் அல்ல, 3 கும்பல்கள் வரும். மீதியானியர், கிழக்கத்திய புத்திரர், அமலேக்கியர் என்று 3 ஜாதிகள். கிழக்கத்திய புத்திரர் என்றால் அப்படியே ஆசியாவுக்கு கீழே கீழே அப்படியே வந்துடணும். கிட்டத்தட்ட அந்த நம்ம இந்தியா, இந்தோனேசியா இந்த லைன்லாம் வருது, ஸ்ரீலங்காலாம். யாரு போய் கிதியோன்னு அபகரிக்க போனான்னு தெரியல. கீழ் தேசத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம், மீதியானியர் ஒரு கூட்ட ஜனம், அமலேக்கியர் ஒரு கூட்ட ஜனம். எப்படா இவன் விளைச்சல் விளையும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். விளைஞ்சு இவன் அறுவடை நாள் வருகிறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுவான்னா, கூட்டமா போய் அவனுடைய எல்லா விளைச்சல்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வெட்டி எடுத்து. கோதுமையை சேர்க்கிறவன் சேர்ப்பான், ஆடு மாடுகளை விரட்டிட்டு போறவன் என்ன பண்ணுவான், விரட்டி கொண்டு போய் கொண்டே இருப்பான். அது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. பாருங்க, நிலத்தின் விளைச்சல்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, கெடுத்து. இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும், சாப்பாடை வச்சிருக்க மாட்டான், ஆடு மாடை என்ன பண்ணிருக்க மாட்டான், விட மாட்டான். எல்லாத்தையும் வைக்காதே போவார்கள். எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாவற்றையும் கெடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. கிதியோனுடைய நிலைமை தான். இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிப்பேன், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் தொழில் பார்க்கிறோம், நிறைய பேர் உழைக்கிறோம், நிறைய பேர் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறதுக்கு ஏத்த கூலிய நம்ம என்ன பண்ண முடியல, சில வேலையில குடும்பங்கள்ல சாப்பிட முடியல. நல்ல வருமானம் வரும், ஆஸ்பத்திரிக்கு ஒரு பக்கத்துல என்னவாகும், செலவாகிட்டே இருக்கு. வட்டிக்கு ஒரு பக்கம் என்ன ஆகும், செலவாகிட்டே இருக்கு. செலவுக்கு மேல செலவு. நல்ல உழைப்பு இருக்கும், வருமானம் கம்மியா இருக்கும். சொன்னே, இது ஒரு சாபக்கேடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும். நீங்க உழைக்கிற காசு யார் கையில வரணும், உங்க கையில வரணும். நீங்க உழைச்சத விளைச்சல இன்னொருவன் எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்கிறான் என்றால் ஒரு மீதியானிய ஆவி, ஒரு அமலேக்கிய ஆவி உங்கள் குடும்பத்தை சுற்றி வருகிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம உழைச்சதை யாரு சாப்பிடணும், நம்ம தான் சாப்பிடணும், நம்ம பிள்ளைகள் தான் சாப்பிடணும். அது எந்த மருத்துவர்களுக்கும் போகக்கூடாது, எந்த வட்டிக்காரர்களுக்கும் போகக்கூடாது. வீணா வாகனங்களுக்கு செலவாய் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சில பேர் பாருங்க, பல்ப் இருக்கும், டப்புன்னு பல்ப் என்ன ஆகும், வாங்கின பல்பு ஃபியூஸா போகும். மிஷின்ல கை வைப்பான், நீங்க வச்சிருக்க வாகனத்துல கை வச்சுக்கிட்டே இருப்பான், நீங்க வச்சிருக்கிற போட்ல கை வைப்பான், நீங்க வச்சிருக்கிற பொருட்கள்ல கை வைப்பான். கை வச்சு வருமானம் எல்லாம் ஒரு பக்கம் வரும், வருமானம் ஒரு பக்கம் என்ன வாங்கிக்கிட்டு இருக்கும், போய்கிட்டே. கிதியோன் அதை தான் சொன்னா, இவ்வளவு விளைச்சல் இருக்குது, இவ்வளவு ஆடு மாடு இருக்குது, விளைச்சு வரும்போது கரெக்டா வந்து எடுத்துட்டு போயிடுறான், எங்களை எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்கிட்டு போயிடுறான். இந்த வேளையில அது போல உங்க குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் ஒருவேளை உங்க வருமானத்துல பிசாசு கை வச்சுக்கிட்டு இருக்கான்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இனி அந்த வருமானத்துல பிசாசு கை வைக்க விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், போரடிக்கிற மாட்டை வாய் என்ன வேணா கட்டாத. போரடிக்கிற மாடு அந்த அந்த வயல்ல இந்த நிலத்தை பண்படுறதுக்கு போரடிக்கிற இந்த மாட்டுக்கு தேவையான சாப்பாடு அவசியம். அப்படியானால் நீங்க கடின உழைப்பு உழைக்கிறீங்க, உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தரணும். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதை பிசாசு தடை செய்யறன்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, நீங்க எனக்கு துணை நின்று என்னை இதிலிருந்து விடுவிப்பீராக. அல்லேலூயா. எகிப்துல அப்படித்தான் ரொம்ப வேலை பார்த்தாங்க, ஆனா கூலியே என்ன பண்ணல, வரல. இளையகுமாரன் ரொம்ப வேலை பார்த்தான், ஆனா அவன் ஒருவேளை தவிடு சாப்பிட கூட முடியல, சம்பளமே இல்லாத அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், வேலை பார்த்தான். இது எல்லா வருமானத்தை தடுக்கிற ஆவிகள்.
இதெல்லாம் கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்துச்சுன்னா, பயமும் அவிசுவாசமும் அவனுக்குள்ள இருந்தது. பயமும் சந்தேகம். விளைச்சல் எல்லாம் விளைஞ்சு நிற்கும், இதெல்லாம் அறுத்துட்டு போயிடுவான். இப்ப அறுக்க வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்களாம். 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். போய் ஒளிஞ்சுக்கிருவான். ஒளிகிறதுனா என்ன தெரியுமா? பயம். இவன் என்ன செய்வானோ, இவன் வந்தா என்ன ஆகுமோ, இவன் வந்து நம்மளை என்ன பண்ணுவானோ, இதை அழிச்சிருவானோ, இவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறது, ஒரு பயம் கிதியோனுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்துல ஒரு கெடுதல் உண்டாய் கொண்டிருந்தது. ரெண்டாவது அவனை சுற்றிலும் பயம் இருந்தது. கோதுமை அறுத்து எங்க வந்துட்டு இது பண்ணுவான்? கோதுமை அறுத்து அதுக்குரிய களத்துல தான் போரடிக்கணும். போரடிக்கிறதுனா நெல்லு தனியா பதர் தனியா எடுக்கிறது. இதை வந்துட்டு எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும். ஆனா கிதியோன் எங்க போய் எடுக்கிறான்னா, திராட்சை ஆலைக்கு சமீபமாய் போய் என்ன பண்றான், அங்க போய் எடுத்துக்கிட்டு, ஏன் என் வருமானத்தை எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து போரடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பயம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேருக்கு பயம்தான் முக்கியமா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு என்ன பண்றோம், நம்ம எதிர்காலத்தை என்ன பண்றோம், திங்க் பண்றோம். இப்ப இருக்கிற வருமான குறைவை வச்சுட்டு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு எப்படிடா கல்யாணம் பண்றதுன்னு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? வருதா வரலையா? இப்ப இருக்கிற நிலைமை வச்சுக்கிட்டு எல்கேஜி படிக்கிறவனுக்கு இவளை நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? அது பலூன் வச்சு விளையாண்டுக்கிட்டு தெரியுது. இவளை கட்டி கொடுத்து இப்ப என்ன பண்ண போற? இப்ப கட்டி கொடுக்கப்படும் போது கட்டி கொடுக்கலாம். அப்ப அங்க அன்னைக்கு நடக்கிறது நினைச்சு இன்னைக்கே ஒரு பயம். காரணம், என்னுடைய விளைச்சல் எடுக்கிறான், என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறான், என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதும்? வீடு இல்ல, எனக்கு நிலம் இல்ல, எனக்கு சேவிங்ஸ் இல்ல, இப்படி வயசாகிட்டு போகுது, இப்படி ஆகுது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை நினைச்சு ஒரே பயம். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. இன்னைக்கு கவனிச்சிங்களா? இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை இதுவரை நடத்தினாரா இல்லையா? இன்னைக்கு என்னங்க நம்ம திங்கக்கிழமை, நாளைக்கு எப்படி செவ்வாய்க்கிழமை ஆயிரும். அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் வரதான் போகுது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாள் போய்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உன்னுடைய பாரத்தை வைத்து விடு. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒருபோதும் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். பயம் அவனுக்குள் சூழ்ந்திருந்தது. நேர போய் திராட்சை ஆலையில அவன் கோதுமையை தப்புவிப்பதற்காக 11வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். போரடிக்கிற இடத்துல என்ன பண்ணல, அடிக்கல, பயம். எத்தனை பேர் இந்த இடத்துல பயந்து கொண்டு இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஸ்பிரிட்ட இருந்தும் கர்த்தர் பாதுகாக்க முடியும். உங்க வலது கை ஆண்டவர் பிடிக்க போகிறார். பயந்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் விடுவிக்கும்படி உங்க வலது கையை பிடிக்க போகிறார். இங்க அதே நிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைச்சா பயமா இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு, என் பிள்ளைய நினைச்சா பயமா இருக்கு, இன்னைக்கு வர வருமானத்தை நினைச்சு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நினைச்சா, எதிர்காலத்தை நினைச்சாலே தலை சுத்தது, நான் வெக்கப்பட்டு போயிருவனோ. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவரை உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இன்று இருக்கிற சூழ்நிலை மாறும். கொஞ்சம் உங்க பழச நினைச்சு பாருங்க, கொஞ்சம் பழச நினைச்சு பாருங்க. நீங்க பாதி கடல் தாண்டி வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப வறுமையில இருந்தீங்க, இன்னைக்கு ஓரளவு கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? இப்படி வச்ச ஆண்டவர் இனி உங்களை உயர்த்தவரா இல்லையா? அப்ப அந்த ஆண்டவர் சந்தேகப்படலாமா? ஒருபோது சந்தேகப்படக்கூடாது. இதுவரை நடத்தினவர் நம்ம இனிமேலும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இவனுக்குள்ள பயம் அதிகமாக இருந்தது, சந்தேகமும் இவனுக்குள்ள அதிகமா வந்துருச்சு. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் மேல உள்ள விசுவாசமே போச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தெல்லாம் தந்ததை வாங்கின புதுசுல ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வாங்கணும். டைம் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இதாயிரும். ஆண்டவர் ஒருத்தர், அவர் ஒரு பழைய ஆளு, அவர் ஒரு வயசானவர், அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு, அவர் செய்யவே மாட்டார். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஆண்டவரே, நீதாண்டா வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை மாத்த போறேன், போங்கப்பா. என் வீட்டுல எலியாசர்ன்னு சொல்லி ஒரு வேலைக்காரர் இருக்கான்,
அவன் மட்டும்தான் இருக்கான், என்னை நீங்க பெரிய ஆளாக்க போறீங்களா? இப்படியே நம்பாம 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 வயசாயிருச்சு, மனைவிக்கு வயசாயிருச்சு, கிளவி ஆயிருச்சு. இப்ப சொல்றாரு வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றம்னு. சிரிப்பு வந்துருச்சு அவங்க. அல்லேலூயா, சிரிப்பு வந்துருச்சு. வாக்குத்தத்தம் பழசாகலாம், ஆனா சொன்னவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நிறைவேற்றுவார். நீங்க பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறினதுனாலதான் இப்ப நீங்க இந்த சூழ்நிலை, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிக்கிட்டு இருக்கு. என்னைக்கோ சொன்னது, அது போல இன்று சொன்னதையும் ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். நம்புறவங்க எத்தனை பேர்? நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப பயப்படுறா, இவங்க வந்து வருஷ கணக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப கோதுமை எடுத்து வேற ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வருகிறார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப சில வேளை காமெடி பண்ணுவார். ஒண்ணுமே இல்லாத அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட. அவனுக்கு மண்டைக்கு ஏறிச்சு, போங்கப்பா, கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கிறீங்க. இங்க சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே 13வது வசனத்துல, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடும். எங்களுக்கு ஏன் நடக்குது இப்படி? நீங்களும் இப்ப சொல்லுவீங்க, கர்த்தர் உனக்கு துணைன்னு இருக்க. நீ சொல்லுவாடா துணைன்னு இருக்கிறாரு, நீ உனக்கு என்ன, நீங்க துணை நிற்கிறான்னு சொல்லுவேன். நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல இதே பிரசங்கத்தை துணை நிற்கிறான்னு சொல்லுவேன். அப்புறம் துணை நிற்க மாட்டாருன்னு சொல்லுவேன். நாங்க என்ன பண்றது? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இப்படி நடப்பானே, ஏன் எங்களுக்கு இப்படி நேரிடுகிறது? ஹல்லேலூயா சொல்லுகிறார். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு, அப்படிலாம் சொன்னி அந்த அற்புதம் எல்லாம் எங்கே என்று மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே, எங்களை கைவிட்டுட்டாரே. எங்க சூழ்நிலை இன்னைக்கு இப்படி இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை நம்புறீங்க? கிதியோனுக்கு இதே நிலைமை, உங்க நிலைமை தான். இந்த உட்கார்ந்துருக்க பத்தியில இதே நிலைமையில தான் அவன் உட்கார்ந்துருந்தான். எங்க வாக்குத்தத்தம் என்னத்தை நீங்க சொல்லுங்க? பராக்கிரமசாலிய நீங்க எத்தனை தடவை பராக்கிரமசாலிய சொன்னாலும் இவன் துரத்திக்கிட்டே தான் இருக்க போறான் அப்படின்னு பல வருஷம் அவன் இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் துணை நின்று கிதியோனை வெற்றி பெறும்படி செய்தார். பராக்கிரமசாலிய உன்னோடு கூட இருக்கிறார். அவர்களை பயமும் தயக்கமும் அவிசுவாசமும் நிறைய உள்ள இருந்துச்சு. அவனை பார்த்தா சொன்னாரு, பயப்படாதே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். கிதியோன் கையை பிடிச்சார். கையை பிடிச்ச மாதிரி தான், நான் உன்னோட கூட இருக்கிறேன்டா, யாரு என்ன உனக்கு எதிரா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ நிச்சயமா நீ ஜெயிப்ப, உனக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாள்ல கரத்தை பிடித்து கிதியோனுக்கு சொன்னார், பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்றார். அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க? எத்தனை பேர் உங்க வருமானத்தை பிசாசு நீ சாப்பிட விட மாட்டார்? ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கிறோம், ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா கர்த்தர் மேல இருந்து ஆர்டர் போட்டாருன்னு அர்த்தம். உங்க காதுல ஒரு வார்த்தை கேட்காத வர நீங்கள் அதற்கு உடன் பங்காளி அல்ல. உங்கள்ட்ட அவர் சொல்லல, நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. இந்த இடத்துல நான் பேசுகிற ஒரு வார்த்தை காதுல மட்டும் நின்றுச்சுன்னா விட்டுருங்க. இந்த வார்த்தை காதை தாண்டி உங்க ஹார்ட்டை டச் பண்ணுதுன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். நீங்க சந்தேகப்படவே கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். உன் வருமானத்துல கை வச்ச பிசாசின் கிரியைகளை, சாபத்தின் கிரியைகளை நான் எதிர்க்க போகிறேன். மீதியானியரை உன் கரங்களில ஒப்பு கொடுக்க போகிறேன். இனி நீ கோதுமையை கோதுமை களத்துல தான் அடிக்க போற, நீ பயந்து கொண்டு இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார், எல்லா அவிசுவாசங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்பொழுது கிதியோன் இந்த வாக்குத்தத்தங்களை பெறுகிறான், அவனுக்கு ஒரு பலன் வருகிறது. கிதியோன் இப்ப ஒரு சில காரியத்தை செய்யறான், அதை வேக வேகமா நான் சொல்லி முடிக்க போறேன். வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே, துணை நிற்கிறேன், பயப்படாதே பராக்கிரமசாலியே, உன் கையில இவனை ஒப்பு கொடுக்க போறேன், ஒரே மனுஷன் அடிக்கிறது போல இவங்க எல்லாரையும் நீ கொல்ல போற, நீ ஜெயிக்க போறேன்னு சொன்ன உடனே கிதியோனுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. நேர ஒரு சில காரியத்தை செய்கிறான். வெறு நேர போனா, இவன் அப்பா என்ன பண்ணிருந்தா,
நிறைய பாகாலுடைய தெய்வங்களை, வேதத்துக்கு புறம்பான பாகாலுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏதுவான ஆல்டர் பலிபீடங்களை கட்டி வழிபட்டு கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு உணர்த்தினார். உடனே கிதியோன் வேக வேகமா போய் தன் தகப்பன் கட்டின எல்லா ஆல்டர் எல்லா பலிபீடங்களையும் இடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். ஆக்கிட்டு அந்த ராத்திரியில் தானே ஒரு புதிய பலிபீடத்தை கட்டி அதிலே ஒரு காளையை பலியிடுகிறான். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்க போகணும்னா நீங்க மாற வேண்டிய சில கோட்பாடுகள் இருக்கிறது. சில காரியத்தில் நீங்கள் சின்ன மாற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். ஏன் கிதியோனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? இவ்வளவு காலம் கிதியோனுக்குள்ள ஒரு ஆல்டர், கிதியோனுக்குள்ள ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடம் தேவனுக்குரியதல்ல, அந்த பலிபீடம் பாகாலுக்குரிய பலிபீடமாயிருந்தது. அதை உடைச்சு தள்ளிரு அப்படின்னு சொன்ன உடனே கிதியோன் புறப்பட்டு போய் அந்த ராத்திரியில எல்லாவற்றையும் உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. பலிபீடம் என்றால் உங்க ஹார்ட். சொல்லுங்க, பலிபீடம்னா என்னது? உங்களுடைய இருதயம். உங்களுடைய இருதயம். உங்களுடைய இருதயத்துல ஒரு சுத்தம் வேண்டும். உடைய இருதயத்துல இருந்துதான் எல்லாம் வெளியே புறப்பட்டு வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நம்முடைய தாட், நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் தான் நம்ம லைஃபா மாற போகுது. ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பிளேஸை பார்க்கறான், ஒரு இடத்தை பார்க்கறான். அவன் என்ன பார்க்கறான்? நானும் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுல உள்ள செடியை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் அந்த பிளேஸ், அந்த எம்டி பிளேஸ் அவன் பார்க்கும்போது எதை பார்ப்பானா? ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை பார்த்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை நீங்க சும்மா பார்ப்பீங்கன்னா ஒரு ஆசாரி அதை பெரிய ஒரு செல்ஃபா, ஒரு கட்டில அவன் பார்த்துருவான். நீங்கள் நானும் மரமா பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏது உங்களுடைய நினைவுகளோ அதுவே வெளியில உருவமாக வரப்போகிறது. உன் நினைவுகள் எப்படியோ நம்முடைய செய்கைகள் அப்படியே இருக்கும். நம்முடைய நினைவுகளுக்கு உள்ள பொல்லாதவைகளா இருக்குமானால் நம்முடைய சூழ்நிலையும் பொல்லாதவைகளா தான் மாறும். கிதியோனுடைய பலிபீடம் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதே நான் பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, உன் கரத்தை பிடிக்க போறேன், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் செயல்பட வேண்டுமானால் கிதியோனுடைய ஆல்டர், கிதியோனுடைய ஹார்ட், கிதியோனுடைய இருதயம் மாற வேண்டும். நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னாடி நீங்க ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்துல ஒரு மாற்றத்தை தாரும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? இருதயத்துல ஒரு மாற்றத்தை தாரும். உங்க இருதயத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாரே, ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுடைய வருமானத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நீ அதிகமா சம்பாதிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்க கையில இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நிறைய எண்ணெய் ஆட்டுறீங்க, ஒலிவ எண்ணெய் ஆட்டுறீங்க. ஆனா ஆட்டி முடிச்சு ஒரு பாத்திரத்துல வைக்கும் போது அது என்னவாயிருது? சிந்தி போயிருது. நிறைய சம்பாதிக்கிறோம், பொத்தலான பையில ஒரு பை இருக்குது, போடுறோம், கீழே என்னவா இருக்குது? ஓப்பன்ல இருக்குது. மேல போடுற காசுலாம் என்னவா இருக்குது? கீழே போகுது. நல்லா கவனிச்சிங்களா? திராட்சை ரசம் ஆட்டுறான், ஜூஸ் ஆட்டுறான், கொட்டிடுது. எண்ணெய் ஆட்டுறான், கொட்டிடுது. அடுத்து சம்பாதிக்கிறான், பொத்தல் பையில என்ன ஆயிருது? போயிருது. இது எல்லாம் ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு தீர்க்கதரிசி பதில் சொல்லுகிறார். நீங்கள் மலை மேல் ஏறி கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க என்ன பண்ணல? கட்டல. உள்ளத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தங்கறதுக்கு நல்ல இடம் கொடுத்தாலே போதும். நம்முடைய ஆத்மாவை வாழ வச்சா எல்லாமே வாழும். யோவான் அதான் சொல்ற, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஆத்மா வாழணும். உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் என்கிற கோயிலில கடவுளுக்கு நல்ல இடத்தை கொடுங்க, உங்க இடம் சரியா மாறும். உள்ள சரியில்லைன்னா வெளியில சரியா இருக்க. உள்ள என்னவோ அதுதான் வெளியில ஆசீர்வாதமா மாறும். கிதியோனுக்கு இந்த வார்த்தை உணர்த்தப்பட்ட உடனே, ஓ மீதியானியர் என்னை வந்து அழிச்சிய விளைச்சலை கெடுக்கிறதுக்கு இதான் காரணம். என்னுடைய பாகாலுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டு, என் தகப்பனுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டு, தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டுற அந்த ராத்திரியிலே அவன் பலிபீடத்தை கட்டார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில நீங்க உங்க இருதயத்துல மாறுங்க. ஆண்டவருக்கு நல்ல இடம் கொடுங்க. அதை தான் ஆண்டவர் வேற லாங்குவேஜ்ல சொல்லுவாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். முதல்ல இன்ஜினை மாத்துப்பா, கேரேஜ் தானா பின்னாடி ஓடி வரும்.
இன்ஜினை எங்க டிராவல் ஆகுதோ அங்க பின்னாடி எல்லா பெட்டிகளும் தானாய் வரும். இன்ஜின் ஆண்டவரோட இருக்கணும். ஹார்ட் ஆண்டவரோட இருந்தா ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் தொடரணும்? உங்க ஹார்ட்டை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா தீங்குகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்பொழுது பலிபீடத்தை கட்டி முடிச்சிட்டான். வேகமா நான் சொல்றதை கவனிங்க. போறான். 32,000 பேர் இருக்கான் அவனோட. எத்தனை பேர்? 32,000 பேர். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கணும். ஆட்கள் நிறைய இருக்கு. நீ நாளைக்கு என்ன சொல்லுவ? 32,000 பேர் சேர்ந்துதான் நாங்க மீதியானியரை என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால 32,000 பேர் எனக்கு வேண்டாம். யார் யாருக்கு பயமா இருக்கோ அவன் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே 22,000 பேர் கிட்டத்தட்ட அவனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, பேக் அடிச்சான். கவனிச்சிங்களா? 32ல 22 நல்லா தெரிஞ்சு போச்சு. 3ல் 2 பகுதி பயந்துகிட்டு தான் நம்ம வாழ்றோம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து எதை எடுத்து போடணும்? பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் வர்றதான் நீங்க பயப்படாம இருக்கணும், பயப்படணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வார்த்தை சொல்லிட்டாரா, வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரா, நீங்க தைரியமா இருக்கணும். அந்த இடத்துல நீங்க பயந்தீங்கன்னா ஆண்டவரால செயல்படவே முடியாது. ஆண்டவர் சொன்னாரு 32,000 பேர் இருக்காண்டா, ஆனா 22,000 பேர் என்னவா இருக்கான், பயப்படுறான், இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் படகுல, பயப்படாதீர்கள், ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், வார்த்தை தந்து விட்டார், வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற 3ல் 2 பகுதி பயம் இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது. ஒரு தடவை விசுவாசம் இருந்தா 2 தடவை பயந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை சொல்றோம் ஆண்டவர் நடத்துவார்னு, 2 தடவை சொல்றோம் ஆண்டவர் நடத்த மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு 22,000 பேரை வெளியில அனுப்புடா. எல்லாரும் ஓடியாச்சு. 10,000 பேர் இப்பொழுது இருக்கிறார். அடுத்த ஒரு செலக்ஷன் போடுறார். நேர தண்ணீர் இருக்கிற நதிக்கு கொண்டு போயாச்சு. எல்லாருக்கும் நல்ல தண்ணி தாகும், தண்ணி குடிக்கவை. குடிக்கும் போது இப்படி அள்ளி கையில அள்ளி மேல எடுத்து நாய் மாதிரி நக்கி, அதுல அப்படிதான் போட்டிருக்கு, கையில அள்ளி இப்படி குடிக்கும். கையில அள்ளிட்டு எந்திரிச்சிட்டு இப்படி குடிக்கிறவன், உட்கார்ந்து குடிக்கிறவன், 2 பேரை செலக்ட் பண்ணு. யாரு எப்படி இப்படி குடிக்கிறானோ அவனை பிரிச்சு எடுத்துருன்னு சொல்றாரு. பார்த்தா எந்திரிச்சு அள்ளி கையில ஏந்தி நாய் மாதிரி நக்கி குடிச்சவன் 300 பேர். மீதி பேர் 10,000 நீங்களே கழிச்சுக்கிறீங்க, 9,000 சொல்ற. இவ்வளவு பேரும் உட்கார்ந்து என்ன பண்றான், சாவகாசமா உட்கார்ந்து சமணம் போட்டு அள்ளி குடிச்சு. சிலர் எத்தனை பேர் குளிச்சானோ, எத்தனை பேர் முங்கி குளிச்சானோ, எத்தனை பேர் பாத்திரத்தை வச்சு அள்ளி குடிச்சானோ, இது எல்லாத்தையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த 9,000 சில்லற பேர் எனக்கு தேவையே கிடையாது, இந்த 300 பேர் மாத்திரமே நான் செலக்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் பயம் நம்மிடத்துல இருந்து எடுத்து போட வேண்டும், இருதயம் சுத்தமாக வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா 3வது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், ஒரு ஆர்வம் வேண்டும், விட்டுறக்கூடாது. சில பேர் கொஞ்ச நாள் போராடி ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. 38 வருஷம் வியாதிப்பட்டவனை பார்த்து கேட்டாரு, சுகமாகன்னு சொல்லல, நீ சுகமாக விரும்புகிறாயா? அவனுக்கு விருப்பமே போச்சு, போக தானே செய்யும். 38 வருஷமா கடந்தா, 38 வருஷமா ஒரு ஆளு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானா, அப்படியே ஒண்ணும் இல்லாம கிடக்குறான். ஆண்டவர்கிட்ட சுகமாக விரும்புகிறாயா? அப்ப 300 பேர் கையில் அள்ளி குடிக்கிறான். அது எதை குறிக்கிறதுனா, ஆயத்தம், விசுவாசம், விடாமுயற்சி. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நீங்க பரலோகம் ஓடும்னாலும் கடைசி வரை நின்றுதான், நீங்க ஓட்டத்தை முடிக்கவும் கடைசி வரை ஓடிதான், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள கடைசி வரை நீங்க ஜெபிச்சுதான் ஆகணும். தர்றாரோ தரலையோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப நீங்க அந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும்னா, உங்க கையில அந்த ஆசீர்வாதம் வருகிற வரை நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு நடத்த போகிறார். அப்ப நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு அது நடக்கிற வரை நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். தாருமாண்டவரே, தாருமாண்டவரே, யாக்கோபு என்பவன் ஜெபம் பண்றான். நைட்டு உட்கார்ந்து விடிஞ்சு போகுது, கடவுளை பிடிச்சு வச்சுட்டான். என்னை விடு, நான் போகணும்னு சொல்ற அளவுக்கு, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன்,
விடமாட்டேன். உங்க குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்காக எவ்வளவு நேரம் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? விடாமுயற்சியோடு ஜெபம் பண்ண. அவன் தான் கையில தண்ணி எள்ளி நக்கி குடிக்கிறவன். உட்கார்ந்து சாவகாசமா ஒரு ஜெபத்தை பண்ணும். ஆண்டவர் சித்தமானா கேட்பார். ஆண்டவர் நடக்கும் போது நடத்தட்டும். அப்படி அல்ல, பாரத்தோடு, ஆர்வத்தோடு, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப 300 பேர் செலக்டட். எத்தனை பேர் செலக்டட்? 300 பேர். இப்ப இந்த 300 பேரையும் கிதியோன் சொல்றாரு, நீ போ. கிதியோன் 3 படையா பிரிக்கிறார். 100 100 100 3ஆ பிரிச்சுட்டு, ஒரு மண் சட்டி எடுத்துக்க, மண்பானை எடுத்துக்க, ஒரு தீவெட்டி அதுல வச்சுக்க, கையில ஒரு எக்காலத்தை வச்சுக்க, இப்படியே அந்த பாளையத்தை சுத்தி வா. அவன் இருக்கிற இடத்த நீ சுத்தி வான்னு சொல்றாரு. சுத்தி வரும்போது நான் என்ன செய்யறனோ அது மாதிரியே நீ செய்யின்னு சொல்லி மண்பானையை நீ முதல்ல கீழே போட்டுருன்னு சொல்ற. வெறும் மண்பானை கீழே போட்டு வலது கரத்திலே தீவெட்டி, இடது கரத்திலே எக்காலத்தை வைத்து ஊத ஆரம்பித்தார். இது மாதிரியே சுத்தி உள்ளவன் செஞ்சான் பாருங்க. பாளையத்திலே கிட்டு கிட்டுன்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. பெரிய பிரம்மாண்டமான சத்தம், யுத்த சத்தம். கேட்ட உடனே வெட்டுக்கிளிகளை போல எண்ணி முடியாம வந்த எதிரியின் கூட்டம் ஓட ஆரம்பித்தது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? கிதியோன் எந்த கிதியோனை துரத்தி, எந்த கிதியோனை அழிக்கும்படி போராடினானோ பிசாசுடைய சக்திகள், அந்த இடத்துல ஆண்டவர் ஓட விட்டார் கிதியோன் மூலமாக. என்ன நடந்துச்சு? பாத்திரம் தான் நீங்க, பாத்திரம் தான் நீங்க. உங்களை வெறுமையாக்கி உடைச்சு போட்டுருணும். இந்த கெத்துலாம் காமிச்சுக்கிட்டு என்னால முடியும், எங்களால முடியும், எங்க அறிவுனால முடியும், கர்த்தர் சாமர்த்தியத்தினால எங்களால வெளியில வர முடியும், இந்த எண்ணமே இருக்க கூடாது. பானையை தூக்கி உடைச்சிரு. அது வெறுமானதான் ஆண்டவரே இருக்கட்டும், வெறுமானையா இருக்க கூடாது. வெறுமானையை நீ தடவி தடவி எதையாவது பண்ணி விட்டுருவ. வெறுமானை எனக்கு தேவை கிடையாது. நான் வெறுமையான ஆண்டவரே, வெறுமையான ஆள். சில ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா, நான் குப்பை ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே. இந்த புழுன்னு சொல்ற ஆளையெல்லாம் மிதிச்சு பார்க்கணும். ஏன் சொல்றேன்னு, புழு மிதிச்ச உடனே என்ன ஆயிரும்? சுருண்டுக்கணும். அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. அப்ப புழுன்னு சொன்னா சுருளணும், குப்பைன்னு சொன்னா நார்ன குப்பையை போல ஓரத்துல கிடக்கணும். அப்ப வெறும் பாத்திரம் ஆண்டவரே, வெறும் பாத்திரம். ஆண்டவர் சொல்ல, எனக்கு வெறும் பாத்திரம் சொல்லி காமிக்காத, உடைச்சு காமின்னு சொல்ற. உடைச்சா சுக்குநூறா போச்சு. அந்த பானையை எடுக்க முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அதோட கதை. உங்க கதை முடியும் போதுதான் கர்த்தருடைய கரம் இறங்கி வர ஆரம்பிக்கும். என்னைக்கு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிருவேன், என் பிள்ளைய நான் பாத்துக்கிருவேன், என் சாமர்த்தியம் எனக்கு முடியும் என்னைக்கு நீங்க நிக்கிறீங்களோ, கர்த்தர் இறங்கவே மாட்டார். பானை எப்பொழுது உடையுதோ கர்த்தருடைய கரம் அங்கே இறங்க ஆரம்பிக்கும். பானை உடைச்சா வலது பக்கத்துல தீபம், இங்கே எக்காலம். எக்காலம் என்பது துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும். எந்நேரமும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். துக்கம் இருந்தாலும் பாடணும், கஷ்டமா இருந்தாலும் பாடணும், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதான் எக்காலம். சில பேர் துக்கமா இருந்தா, கவலையா இருந்தா ஜெபம் பண்ண மாட்டாங்க, பாட்டும் பாட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. நான் துக்கமா இருக்கேன், ஒரு வாரமாச்சு சாப்பிட்டேன்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல. துக்கமா இருக்கேன், பல்லே விளக்கல பிரதர், சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பக்கத்துல உள்ள துக்கமா மாறிடுவோம். அப்ப பக்கத்துல துக்கமா இருக்கேன், பல்லு விளக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. துக்கமா இருக்கேன், டாய்லெட் போகலன்னு சொல்ல மாட்டீங்க. துக்கமா இருக்கேன், குளிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா துக்கமா இருக்கேன் பிரதர், ஜெபம் மட்டும் என்ன பண்ணல, பாட. எல்லாமே நடக்குதே, எல்லாம் அத்தியாவசியம் பிரதர், ஜெபம் அத்தியாவசியம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. தாவீது கஷ்டமான சூழ்நிலையில சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரேன். உங்க கஷ்டமான சூழ்நிலைகளில் எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருக்கணும். கையில தீவெட்டி, கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமும் ஜெபமும் இருந்து உங்களை வெறுமையாக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீங்குகளையும் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்க கரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு துணையா இருக்கணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களை வெறுமையாக்கி, ஒரு பக்கம் வசனம், டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படி. நீங்க பாட புத்தகத்தெல்லாம் படிச்சு செட்டில் ஆகி நல்லா இருக்கீங்க. பரலோகம் போகணும்னா பைபிள் என்ன பண்ணணும்? படிக்கணும், பைபிள் படிக்கணும். நாங்க பாட புத்தகத்தை ரொம்ப படிக்கல, கர்த்தர் இதை படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, பிசிக்ஸ் வராது, மேக்ஸ் வராது, இவருக்கு நல்லா வரும். இவருக்கு எல்லாம் வந்து விட்டுட்டு வந்தாரு, நான் வராம நான் இங்க வந்து நிக்கிறேன். ரெண்டு, எந்த கோணத்திலையும் எந்த மனுஷனையும் பயன்படுத்த முடியாத ஆண்டோடைய செய்கைகள். இப்ப ஒண்ணு வராது, எழுத்த படிச்சோடனே கிறுகிறுன்னு வரும். அப்படி எதுவும் நோய் இருக்கான்னு நான் தேடி பார்க்கணும்.
எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும். எழுத்து பார்த்தா தலை சுத்திடும். கொஞ்ச நேரம் படிச்சா தலை சுத்திடும். ஆனா இதை படிக்கும்போது எனக்கு தலையும் சுத்தல, ஒன்னும் சுத்தல. நான் படிச்ச ஒரே புக்கு 2 பேஜுக்கு மேல இதான். எந்த புக்கையும் நான் 2 பேஜுக்கு மேல படிக்க முடியாது. கர்த்தர் இதை படிக்கும்படி கிருபை செய்தார், இதை புரியும்படி கிருபை செய்தார், இதை பேசும்படி கிருபை செய்தார். இந்த வசனமே நீங்க எல்லாரையும் மதிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. இந்த வசனமே என்னை ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கொண்டு போகிறது. இந்த தீவெட்டி என்னை கொண்டு போகிறது. அல்லேலூயா. இந்த தீவெட்டி உங்க கையில இருக்கணும். இந்த தீவெட்டி உங்க கையில இருக்கணும். எக்கால உங்க வாயில இருக்குமானால், உங்க பாத்திரம் உடைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா என் ஆண்டவர் உங்க கரத்தை பிடிப்பார். கிதியோனை சின்ன மண்ணமாக்கி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிப்ப 2 தலைவர்கள் இருந்தார். பைபிள்லயே நிறைய சீக்ரெட் இருக்கு. நீ ஆச்சரியப்படுற வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. 2 பேர் ஓடுறான். மீதியானுடைய தளபதிகள் 2 பேர் அதிபதிகள். ஒருத்தன் பேர் ஓரேப், ஒருத்தன் பேர் சேப். ஓரேப் ஓடுறான். ஒரு மலையில மாட்டிக்கிட்டான், ஒரு கண்மலையில மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துக்கு பேர் ஓரேப். ஓரேப்ங்கிற கண்மலையில யாரு மாற்றா? ஓரேப் மாற்ற. சேப் என்கிறவன் ஓடுகிறான். சேப் என்கிற ஆளை, ராட்சரசம் ஆற்ற ஆளை, ஒரு ஏரியாவுக்கு பேரு சேப். அந்த சேப்ல அவன் மாட்டுகிறான். நீங்க அந்த வசனம் உங்களுக்கு வீட்டுல போய் வாசிங்க. கிதியோன் பத்தி சொல்ற வசனத்துல கடைசி வசனத்துல இருக்கும். ஓரேப், ஓரேப் கண்மலையிலையும், சேப், சேப் ஆலையிலையும் மாட்டுகிறான். அதே இடத்துல இந்த இஸ்ரவேல் எல்லாம் துரத்தி அவன் தலையை வெட்டி கிதியோன் இடத்துல கொண்டு வருகிறார். இது நான் தெரிஞ்ச விஷயம். ஓரேப், ஓரேப் கண்மலை, அவனை உண்டாக்கின அவன் பேரை வச்சுதான் அந்த ஊருக்கு பேர். சொல்றாங்களே ராமர், ராம ஈஸ்வரம், அதான் ராமேஸ்வரம். ஓரேப், ஓரேபுக்காக ஒரு பேர், ஊருக்குள்ள ஒரு பேர் ஓரேப். சேப்புக்காக ஒரு பேர் சேப். அவன் ஊரு, அவன் பிறந்த இடம், அதே இடத்துல ஆண்டவர் அவன் தலையை வெட்டி எடுத்தார். அதான் நம்ம படிக்கிற சத்தியம். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, ஆண்டவர் உங்க குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஆணி வேற கர்த்தர் அசைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இதுல இருந்து நம்ம புரிகிறதான், ஓரேபை ஓரேபில் வைத்தே கழுத்து தலையை எடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சேபை சேபில் வைத்தே தலையை எடுக்கிறவர். உங்க பிரச்சனை உருவாகிற இடத்துல இருந்தே கர்த்தர் எடுப்பார். மற்ற இடத்துல வெட்டி போட்டா அது திரும்ப முளைக்கும். ஆனா கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிற வார்த்தை, உன் பிரச்சனை உருவான இடத்திலேயே நான் கைய வைக்க போறேன். தேவையில்லாத பில்டிங்ல தேவையில்லாத ஒரு ஆலமரம் முளைச்சுன்னா அதை புடிங்கிட்டு ஆசிட ஊத்தி அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்க. அது போல உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் வேரோடு கூட அழிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு சத்தியத்தை கர்த்தர் புரிய வைக்கிறாருன்னா நாங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு எழுதி கைத்தட்டு வாங்கல்ல. யாரோ இருக்கிறீங்க, அதுக்காக தான் கர்த்தர் இதை சொல்லி தந்திருக்கிறார். அதனாலதான் உங்களை சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்துடைய ரூட் வேர்ல கர்த்தர் கை வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை ஷார்ப்பா விசுவாசிங்க. வேர்ல நான் கை வைக்க போறேன். ஓரேப்ல வெட்டுவேன், சேப்ல வெட்டுவேன். 2 பேரும் பிறந்த இடத்துலயே காலி பண்ணுவேன். அவனை இனி முளைக்கவே விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்ல. எல்லாம் முடிந்தது. கிதியோன் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஒன்றுமில்லாத கிதியோன் கரத்தை பிடிப்பாரே, ஆனால் உங்க கரத்தை ஆண்டவர் பிடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா?